சிவமே போற்றி. எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஊர்ல இப்போ இன்னைக்கு பிரதோஷம், ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் வர்றது வந்து பெரும் பாக்கியம்னு சொல்லலாம் தரிசனம் பண்றதுக்கு. அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதுக்காக சுவாமியை தரிசிக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இந்த பிரதோஷன்ற ஒரு திதி வந்தது, எதுக்காக இந்த பிரதோஷம் எல்லாரும் சுவாமியை சேவிக்கணும், எதனால சுவாமி பின்னாடி இந்த பிரதட்சணை பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்லாரும் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, இந்த பிரதோஷ கால பிரதட்சணை பண்ணும்போது எல்லாருமே சுவாமிக்கு முன்னாடி போயிடுறீங்க. சுவாமிக்கு முன்னாடி யாரெல்லாம் பிரதட்சணை பண்ணாலும் அவளுக்கு பலனே கிடையாதான். உண்மைதான். ஏன்னா சுவாமிக்கு பின்னாடி தான் பிரதட்சணை பண்ணணும். இந்த தீபாரணை காட்டும் போது பின்னாடி இருந்து அந்த அக்னியை நம்ம பார்க்குறோம்னா சுவாமி நமக்கு என்ன பண்றாரு, அருள் புரியுற மாதிரி சாஸ்திரம் சொல்லுது. அதனாலதான் என்ன பண்றோம், பிரதட்சணை பண்ணும்போது சுவாமிக்கு பின்னாடி பண்ணணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சுவாமி பின்னாடி வர்றாரு, நீங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டீங்க. ஆனா அடுத்த வாட்டி இது எல்லாத்தையும் மாத்திங்க. அதே மாதிரி இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் எதுக்காகனா, இந்த வாரத்துல முதல் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவா. அதாவது நவகிரகத்துல வந்து முதல் யாருன்னு பாத்தீங்கன்னா கிரகம்னா சூரிய கிரகம். நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமைனா லீவு நம்ம இங்கிலீஷ் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தின்னு வந்துட்டோம். எப்படி வந்து நம்ம இந்த வாரத்தோட முதல் நாள் சூரிய பகவான் இருக்காரோ, அன்னைக்கு பிரதோஷம் வந்து யாரெல்லாம் சுவாமியை தரிசனம் பண்றாலோ அவள் எல்லாருக்குமே வந்து நிரந்தரமா ஆரோக்கியமா இருக்கலாமா. அதனாலதான் ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷத்துல இது மாதிரி பண்றது. அதே மாதிரி சுவாமிக்கு ஏன் பாலபிஷேகம் பண்றோம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்லுவா ஆயுள் கூடணும் அப்படின்னு சொல்லுவான். அப்படி கிடையாது. யாரெல்லாம் பாலபிஷேக தரிசனம் பண்றாலோ இருக்கிற ஆயுள் இன்னும் நன்னா இருக்குமா. அதாவது கூடுறதுன்றது வேற. சின்ன ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நோயோடு இருந்த ஆயுள் நமக்கு தேவையில்லாத விஷயம். நோயே இல்லாம ஆயுளோட இருக்கணும் அப்படின்னா இருக்கிற ஆயுள நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாலபிஷேகம் பண்ணும்போது மணி அடிக்கிறா. எதுக்காக அப்படின்னா, சுவாமிக்காக மணி அடிக்கல. நம்மளோட சிந்தனை ஏதாவது கதை பேசிகிட்டே இருப்போம், ஏதோ மணி அடிச்சா சுவாமியை பார்க்கலாமே அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த அபிஷேகம் பண்ணும்போது மணி அடிக்கிறா. அதே மாதிரி அடுத்த பிரதோஷத்துக்கு எல்லாருமே பிரதட்சணம் பின்னாடி இருந்து பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. நீங்களாவே சுவாமி பின்னாடி வந்துடணும். எதுக்காகனா, இவ்வளோ தூரம் உட்கார்ந்து ஒரு 1.5 மணி நேரம் சுவாமி அபிஷேகம் எல்லாத்தையும் பார்த்துட்டு பின்னாடி இந்த பிரதட்சணத்தை வந்து நம்ம சரியா பண்ணலை அப்படின்னா நீங்க வந்து உட்காந்த 1.5 மணி நேரமே வேஸ்ட் தான். இது உண்மையிலே சாஸ்திரம் சொல்லுது. என்னடா சுவாமி இப்படி சொல்லிட்டாருன்னு நினைச்சுக்க வேணாம், இதுதான் உண்மை. அப்ப யாரெல்லாம் இப்ப முன்னாடி போகணும், யாருக்குமே இன்னைக்கு பார்த்த பிரதோஷம் பலன் கிடையவே கிடையாது. அதனால இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, சுவாமி இந்த புண்ணியத்தை தருவார். முதல்ல சுவாமியை பார்த்துட்டு முதல்ல கிளம்பிடணும் அப்படின்னு இருக்கீங்க, அப்படி கிடையவே கிடையாது. இந்த தமிழ்ல ஒரு வாக்கியம் வரும், இழுத்தென்னை ஆட்கொண்ட எந்தன் பெருமானே. யாரெல்லாம் சுவாமிய ஒழுங்கா உக்காந்துட்டு மனசார யாரெல்லாம் சேவிக்கிறோமோ சுவாமி என்ன பண்றாரு, உன்னை வாப்பான்னு கூப்பிடல, இழுத்தென்னை சுவாமி நம்ம இழுத்துக்கிறார். இழுத்தென்னை ஆட்கொண்ட என்ன நம்ம கட்டி பிடிச்சிக்கிறாரா சுவாமி. அதில் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. இதே போல நிறைய பிரதோஷத்துக்கு எல்லாரும் கும்பலா வரணும், சுவாமி பின்னாடி பிரதட்சணை பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணீங்க. நம்ம பார்வதி பதையே என்னாடுடைய சிவமே போற்றி. ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வே வாத்தியம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய.